கேப்டன் விஜயகாந்த் தன்னை எம்ஜிஆரின் வெறிபிடித்த ரசிகன் என்பார். எம்ஜிஆரின் மன்றத்தில் உறுப்பினராக இருந்தவர். எம்ஜிஆர் மீது பெரும் அன்பும் பாசமும் மரியாதையும் கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த். தர்மம் செய்ய வேண்டும், நலிந்த கலைஞர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற அந்த பண்பை எம்ஜிஆரிடமிருந்துதான் அவர் கற்றுக்கொண்டதாக சொல்லுவார். அவர் நடித்த மெட்ராஸ் வாத்தியார் என்கின்ற படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் உருவம் பறித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் உருவம் உள்ள பனியன் போட்டு நடித்திருப்பார். அப்படி தன்னை எம்ஜிஆரின் ரசிகர் என்பதை அந்த படத்தின் மூலம் வெளிப்படுத்தியிருப்பார். பொதுவாக தமிழ்நாட்டில் வாத்தியார் என்றால் அது எம்ஜிஆரை தான் குறிக்கும். விஜயகாந்த் மெட்ராஸ் வாத்தியார் என்கின்ற படத்தில் நடித்திருக்கின்றார். அந்த படத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். தயாரிப்பு கீதா மூவிஸ், டி ராமு. கதை வசனம் ஏஎல் நாராயணன். புரட்சி தலைவர் நடித்த அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்திற்கு கதை வசனம் எழுதியவர்தான் ஏஎல் நாராயணன். அவர்தான் இந்த மெட்ராஸ் வாத்தியார் படத்திற்கும் கதை வசனம் எழுதினார். டைரக்ஷன் விஜயபாஸ்கர். இசை சங்கர் கணேஷ். நடனம் பாபு. சண்டை பயிற்சி ஹயாத். திரையில் தோன்றியவர்கள் விஜயகாந்த், சசிகலா, மனோரமா, அனுராதா, செந்தாமரை மற்றும் பலர். மெட்ராஸ் வாத்தியார் படத்தின் கதை சுருக்கம் பார்ப்போம். சென்னைக்கு பிழைக்க வந்த ஒரு அப்பாவி இளைஞன் மாடசாமி யார் எந்த வேலை சொன்னாலும் தட்டாமல் செய்வான். கிடைத்தால் தின்பான், இல்லாவிட்டால் பட்டினிதான். அவனை யாரும் மதிக்கவும் மாட்டார்கள். எடுப்பார் கைப்பிள்ளை போல வாழ்ந்து கொண்டு இருப்பவன். அப்பாவி இளைஞன் என்றாலும் இரக்க சுபாவம் நிறைந்தவன். பிறருக்கு ஆபத்து என்றால் ஓடி உதவி செய்யும் குணம் கொண்டவன். இந்த வித்தியாசமான மாடசாமி கேரக்டரில் நடித்திருந்தவர் கேப்டன் விஜயகாந்த். கதைநாயகி சசிகலா வறுமையான குடும்பத்தை சேர்ந்த பெண். வயிற்று பிழைப்புக்காக வேலை செய்து காலம் தள்ளுபவர். ஒரு நாள் நெல்லிக்குப்பம் பேட்டை ரவுடியான செந்தாமரை சசிகலாவை பிடித்து கலாட்டா செய்ய விஜயகாந்தையே புகுந்து செந்தாமரையை புரட்டி எடுத்து சசிகலாவை காப்பாற்றுகிறார். ஒரு பேட்டை ரவுடியையே அடித்து நொறுக்கியதால் அப்பாவி என்று ஏளனம் செய்த எல்லோரும் மாடசாமியிடம் விஜயகாந்தின் வீரம் தெரிந்ததும் மெட்ராஸ் வாத்தியார் என்ற பட்டம் கொடுத்து மதிக்க துவங்குகிறார்கள். அப்பாவியாய் இருந்த மாடசாமி மெட்ராஸ் வாத்தியார் ஆன பிறகும் தன்னை சுற்றியுள்ள மக்களின் நன்மைக்காகவே பாடுபடுகிறார். ஒரு ஏழை பெண்ணை சினிமா ஆசை காட்டி ஏமாற்றிய பணக்கார வாலிபனை தட்டி கேட்டு அவனையே அவளுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறார். தான் அவமானப்பட்டு விட்டதாக ஆத்திரம் கொண்ட அந்த சம்பந்தி மெட்ராஸ் வாத்தியாரின் உயிருக்கு 5 லட்சம் விலை வைக்கின்றான். இதற்கிடையில் பொது தேர்தல் வருகிறது. பொது தேர்தலில் நிற்பவர்கள் மாடசாமியின் உதவி கேட்டு வந்து நிற்கிறார்கள். பணக்காரர்களுக்காக வேலை செய்யாமல் ஏழைகளுக்கு உதவி செய்ய நினைக்குவருக்கு மாடசாமி உதவுகிறார். இதனால் நிறைய பேரின் பகையை சம்பாதித்துக் கொண்ட மாடசாமி கொலைப்பழிக்கு ஆளாகி ஜெயிலுக்கு போகிறார். இறுதியில் அவர் பக்கம் நீதி உள்ளது. நீதி ஜெயிக்கிறது. சமுதாய நோக்கமுள்ள இந்த படத்தில் மாடசாமியாக வரும் விஜயகாந்த் ஒரு மக்கள் நல தலைவனாக வாழ்ந்து காட்டியிருப்பார். படத்தில் வரும் சண்டை காட்சிகளில் சிலம்பு சண்டை ஹைலைட்டான விஷயம். எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத அளவுக்கு இந்த சண்டையில் தூள் கிளப்பியிருக்கிறார் விஜயகாந்த். காதிற்கினிய பாடல்களும் உண்டு. புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் சிலம்பு சண்டைகளை பார்த்து கற்றுக்கொண்டு அதே போல மெட்ராஸ் வாத்தியார் படத்திலும் சிலம்பு சண்டை செய்ததாக விஜயகாந்த் சொல்லியிருக்கின்றார். விழிகளே கனிகளே கவிதை ஒன்று சொல்லுங்கள் பாடலை யாராலும் மறந்திருக்க முடியாது. இந்த படத்தில்தான் விஜயகாந்த் எம்ஜிஆர் பனியன் அணிந்து நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. தன்னை எம்ஜிஆர் ரசிகராக இந்த படத்தின் மூலம் வெளிப்படுத்தியிருந்தார் விஜயகாந்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.